ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து 28 மற்றும் 29. கௌமாரிம் தர்சயம் சேஷ்டாம் பிரேக்ஷணீயாம் பிரஜோகசாம் ருதன் இவ சன்முக்த பாலசிம்ஹா வலோகனா. குழந்தை பருவத்தில் லீலைகளை பகவான் பிருந்தாவன வாசிகளுக்கு மட்டுமே வெளிப்படுத்தினார். ஒரு குழந்தையை போல சில சமயங்களில் அழுவது போலவும் சில சமயங்களில் சிரிப்பது போலவும் காணப்பட்டார். அப்படி செய்யும் பொழுது அவர் ஒரு சிங்க குட்டியை போல் காணப்படுவார். சரி, இப்ப முதல் கேள்வி என்னன்னா, எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இந்த ஸ்லோகத்துக்கும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னு தெரிஞ்சா கை தூக்கு. இந்த ஸ்லோகத்துக்கும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னது அது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். சரியா பதில் சொல்றவங்களுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பால்கோவா வாங்கி தரும். என்னதுங்க? இன்னும் தெளிவா சொல்லணும். பாசுரம் கரெக்டா பாருங்க. யாருக்கு பாசுரம் தெரியும்? எத்தனாவது பாசுரம்? இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கையும் மேல அப்ப எல்லாரும் வந்து மார்கழி மாசம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்ச முதல்ல ஆண்டாள் உங்களை எல்லாம் தான் எழுப்பணும். ஆண்டாள் நாச்சியார் என்ன பாடுறாங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. எத்தனாவது ஸ்லோகம் பிரபு? சாரி பிரபு. சரி, ஓகே. திரும்பி ஒருக்கா கேள்வி சொல்றேன், பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இன்னைக்கு படிச்ச பாகவத ஸ்லோகத்துக்கும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த பாசுரம் என்னது? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் அதுவே தெரியல. இல்ல பிரபு, நெட் பிரேக் ஆனதுனால கேட்கல பிரபு. Third canto, second chapter, verse number 28. 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 28வது பதம். காளிந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. 23வது ஸ்லோகம். மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துருங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிருங்க போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளிலே ரொம்பாவாய். சரி, அதோட தமிழாக்கம் சொல்லுங்க. மழைக்காலத்தில் மலைக்குகையில் படுத்துறங்கும் சிங்கம் துயிலெழுந்து நெருப்பு பொறி பறக்கும் கண்களை விழித்து கர்ஜித்துக் கொண்டு வெளிவருகிறது. அதுபோல காயாம்பூவை ஒத்த நீல நிறமுடைய நீ உன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு எங்களுக்கு அருள் புரிவாய். இந்த பாசுரத்துல வந்து கிருஷ்ணர் சொல்லல, ஒரு பாசுரத்துல கிருஷ்ணரை பத்தி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அந்த நப்பினை எழுப்புறாங்க. நப்பினை வந்து அந்த விருந்தாவனம், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரே விருந்தாவனமா நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற வடபத்திரசாயி பெருமாளை வந்து கிருஷ்ணரா நினைச்சு பாவிச்சு, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரையே கோலோக பிருந்தாவனமாகவும் அங்க இருக்கும் வடபத்திரசாயி பெருமாளை வந்து கிருஷ்ணரா பாவிச்சு ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க. அப்ப எல்லா தன் தோழிகளையும் எழுப்பி போய் பகவானை தரிசனம் பண்ணணும், வாங்க நேரம் ஆயிடுச்சு கூப்பிடுறாங்க. இங்க வந்து சொன்ன உதாரணம் வேற, இந்த பாசத்துல சொன்ன உதாரணம் வேற.
வேறொரு பாசத்தை சொல்லியிருக்கு வேற ஃபர்ஸ்ட் யாருக்கு? பாஸ் ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சொல்லுங்க தாஜி. பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே மார்கழி கிருஷ்ணா. திங்கள் ஃபர்ஸ்ட் பாஸ்ரம் தானே பிரபுஜி? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, கேள்வி நான் தான் கேட்கணும், நீங்க பதில் அதான் தான் சொல்லணும். மார்கழி திங்கள் சரி பார்க்கலாம் யார் மார்கழி கரெக்டா திங்கள் சொல்றாங்க இப்போ. மதி நிறைந்த நல்லால் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மே ரைட்டா யசோதை இளஞ்சிங்கம்னு வருது பிரபுஜி இந்த வந்துருச்சுங்களா? பாசுரம். அப்ப எத்தனாவது பாசுரம் அது? ஏராந்த கண் கார்வேல். எத்தனாவது பாசுரம்? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபு ஃபர்ஸ்ட் பாசுரம் பிரபு. ஓகே, அந்த பாசுரம் படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்க. டிரான்ஸ்லேஷன் இல்ல பிரபு, பிரபுஜி, நான் என்கிட்ட படிக்கட்டுமா? பாட்டு மட்டும்தான். படிங்க மாதாஜி. செல்வம் நிறைந்த திருவாய்ப்பாடியில் பொருட்செல்வத்தையும் அருட்செல்வத்தையும் இளமையையும் உடைய பெண்களே, நல்ல அணிகளை அணிந்துள்ளவர்களே, மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தில் முழுமதி நிறைந்த நல்ல நாள் பொருந்தியுள்ளது. கூர்மையான வேலை உடையவனும் கொடிய செயலை கொண்டவனுமான நந்தகோபனின் மகன் அழகு நிறைந்த கண்களை உடைய யசோதையின் இளம் சிங்கம் போன்றவன், கரிய மேகம் போன்ற மேனியுடையவன், சிவந்த கண்ணை உடையவன், ஒளி பொருந்திய சந்திரன் போன்ற முகமுடையவன். இத்தகைய இயல்புடைய நாராயணனே நமக்கு அருள் செய்வான். ஆதலால் இவ்வுலகத்தவர் பாராட்டுமாறு இப்பாவை நோன்பை மேற்கொண்டு நீராடுவதில் விருப்பமுடையவரே வருவீராக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. மார்கழி திங்கள் பாசுரத்துல சொல்றாங்க, யசோதாவின் இளம் சிங்கம். இந்த உலகத்துல எல்லாரும் வந்து சிங்கத்தோடு தன் ஒப்பிடுவாங்க. நான் வந்து சிங்கம் மாதிரி, அவரு சிங்கம் மாதிரி, எங்க தலைவர் சிங்கம் மாதிரி, எங்க ஹீரோ வந்து சிங்கம் மாதிரி. ஆனா எல்லாம் அசிங்கமா தான் இருப்பாங்க. அவங்க தலைவரும் அசிங்கமா இருப்பாரு, அவர் ஹீரோவும் அசிங்கமா இருப்பாரு. மேக்கப் போட்டாதான் ஹீரோ வந்து சிங்கம் மாதிரி தெரிவார். அப்புறம் கிராபிக்ஸ் எல்லாம் வச்சு, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி, சிஜி ஒர்க் எல்லாம் பண்ணி அவங்க ஹீரோவை சிங்கமா காய்ப்பாங்க. ஆனா அசிங்கமா தான் இருப்பாரு. அதே மாதிரிதான் அவங்க தலைவரும். அப்புறம் இந்த உலகத்துல, ஜட உலகத்துல ஒவ்வொருத்தரும் பொய்யாங்காரத்தினால தன்னை சிங்கம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில சொல்ல போனா மனித பிரிவு வந்து சிங்கம் மாதிரி வாழ்றதுக்கு இல்ல. மனித பிரிவு வந்து பக்தர் ஆகிறதுக்கு. ஆனா நிறைய பேர் மனித பிரிவுல சிங்கம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மனித பிரிவுல சிங்கம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க யாருமே சிங்கமா இல்ல, எல்லாரும் அசிங்கமா இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஒரு கிளப்புக்கே சிங்கத்தோட பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பேருக்கு முன்னாடி சிங்கம்னு போட்டுக்குவாங்க. இப்படி எல்லாருமே இந்த சிங்கம்ங்கிற அடைமொழி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப துடிக்கிறாங்கல்ல. ஜட உலகத்துல எல்லாருமே இந்த சிங்கம்ங்கிற பேரை வச்சுக்கிறதுக்கு. இந்த அந்த சிங்கம்ங்கிற பேர் இருக்கிற குழுவுல நீங்க போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா, அதுல நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்க பேருக்கு முன்னாடி சிங்கம்னு போட்டுக்குவாங்க. சிங்கம் கிளப்ல இருக்காங்க அப்படின்னு பேரு சிங்கம் போட்டுக்குவாங்க இல்லையா? இது எல்லாமே அசிங்கம் தான். உண்மையாவே சிங்க குட்டி, இந்த குட்டி வந்து எல்லாமே அழகா இருக்கும். எல்லா குட்டியும் அழகா இருக்கும். நாம கூட குட்டியில அழகா தான் இருக்கும். நான் கூட குட்டியில அழகா இருந்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அசிங்கமேட். சோ எல்லாருமே குட்டியில ரொம்ப அழகா இருப்பாங்க. சிங்கமும் குட்டியில அழகா இருக்கும். சோ யசோதால் இளம் சிங்கம். ஆண்டா நாச்சியார் பாடுறாங்க, யசோதாமாவோட இளம் சிங்கம் கிருஷ்ணா. சோ இது ரொம்ப அழகான லீலைகள். ஒரு விஷயம். ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு பாகவதத்துக்கும் ஆச்சாரியர்கள். ஆண்டாள் நாச்சியார் ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், எப்படி கிருஷ்ணா ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்காங்க. ஏராந்த கன்னி யசோதை நிலம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம்.
கிருஷ்ணாவுடைய நிறம் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம். நாராயணனே நமக்கு பறை தருவான். நாராயணன் மட்டும்தான் முக்தி தர முடியும். அந்த நாராயணருக்கு மூலமானவர் கிருஷ்ணர் தான் மூல நாராயணர். பாரோர் புகழ படித்தேலோர் என்பாவாய். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே. விருந்தாவனத்து கோபிகள்லாம் ரொம்ப ஆபரணம் அணிஞ்சு ரொம்ப அழகா இருக்கும். சரி, அந்த விருந்தாவனம் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல விருந்தாவனத்துடைய புகழ் தான் இருக்கு. விருந்தாவனத்து புகழும் விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய நந்தகோபன், நந்தகோபகுமாராய, நந்தகோபன் குமரன் யசோதா, யசோதானந்தன், நந்தநந்தன், யசோதானந்தன், கோகுலநந்தன். கோகுலவாசிகளுக்கெல்லாம் பேரானந்தம். எந்த மாதிரி லீலை பண்றாரு? தனது குழந்தை பருவ லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருகளில் மூழ்கடித்து விடுகிறார். இதே திஸ்வலீலாவில் ஆனந்த குண்டே, ஆனந்த குண்டம், குண்டம்னா குளம், ஆனந்த குளத்துல குளிப்பாட்டிடுவார் கிருஷ்ணா தனது பால்ய லீலைகளால். இதே திஸ்வலீலாவில் ஆனந்த குண்டே ஸ்வகோஷானி மாக்ய பயந்தம் ததியேஷிதக்னேஷு தக்ஷக்தே விதக்வம் உனா பிரேமனசம் சதா விருத்திவன். இத்தகு பால்ய லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அச்சம், மரியாதை போன்றவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய பக்தர்களாலே எப்பொழுதும் அவர் வழிபடப்படுகிறார். விருந்தாவனத்தில் உள்ள கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் கிருஷ்ணன் மேல பயமும் கிடையாது, அவருக்கு மேல மரியாதையும் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா எங்களுடைய குழந்தை. எல்டர்லி கோபாஸ், வயது முதிர்ந்த கோபர்களுக்கும் கோபிகளுக்கும், வயது முதிர்ந்த கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் கிருஷ்ணாவுடைய குழந்தை. கிருஷ்ணா எங்க குழந்தை. வயது முதிர்ந்தவங்களுக்கு வாத்சல்ய பாவம். அப்புறம் நண்பர்கள், நட்பு உறவுல இருக்கிற கோபர்கள், நட்பு உறவுல இருக்கிற கோபர்கள் கிருஷ்ணா வந்து நண்பன், சகா, சக்கியரசம். அதுக்கப்புறம் இளம் வயதுள்ள கோபிகளுக்கு கிருஷ்ணா வந்து காதலன், மாதுரிய ரசம். இந்த ரசங்கள் எல்லாம் கிருஷ்ணா அனுபவிக்கிறார். இந்த மாதிரி லீலைகள் பண்ணி விருந்தாவனத்துல இந்த கோபிகளுக்கும் கிருஷ்ணன் மேல பயம் கிடையாது, கோபர்களுக்கும் கிருஷ்ணன் மேல பயம் கிடையாது. மாறாக கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துக்கிறாங்க. ஏதாவது அரைக்கி வந்து கிருஷ்ணர் கொள்ளுவாங்களோ, ஏதாவது அரக்கர் வந்து கிருஷ்ணாவை தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இந்த மாதிரி பயம்தான் இருந்தது. கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள், அவர் பரமசத்தியம், அவர்தான் பரமசத்தியம், அவர்தான் பரந்தாமன், அவர்தான் புருஷோத்தமன், அவர்தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவர்தான் ஜெகத் ரக்ஷகன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணா வந்து யசோதாவுடைய குழந்தை, விருந்தாவனத்து குழந்தை, நந்தநந்தா, அபிநந்தா, சுனந்தா, உபநந்தா, நந்தா, 5 பேரு. இவங்க எல்லாருக்குமே விருந்தாவனத்தில் உள்ள எல்டர்லி கோபாஸ், விருந்தாவனத்தில் இருக்கிற வயது முதிர்ந்த கோபர்கள் எல்லாருக்குமே கிருஷ்ணா அவங்க குழந்தை. அவ்வளவுதான். கிருஷ்ணா என்ன பண்றாரு? அது அனுபவிக்கிறார். இந்த விருந்தாவனத்து கோபர்கள்லாம் நந்த கோபருடைய தலைமையில ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் நந்த மகாராஜ் சொல்றோம். நந்த மகாராஜ் என்னது? நந்தர் ஒரு வியாபாரி தானே, ஒரு வைசியர் தானே, அவர் எப்படி மகாராஜா ஆனாரு? நந்தர் எப்படி மகாராஜா ஆனாரு? நந்தர் வந்து எந்த நாட்டை ஆண்டாரு, எந்த பூமி ஆண்டாரு, அவர் எப்படி மகாராஜா ஆனாரு? மகாராஜ்னா ஒரு பெரிய செல்வந்தன், ராஜா, சக்கரவர்த்தி. நந்த மகாராஜ் எப்படி ஒரு ராஜாவா இருக்கிறாரு? கோவேர தனவான் தான் ஏன தனவான். வெறுமனே பசுக்களையும் தானியங்களையும் உற்பத்தி பண்ணதுனாலேயே நந்த கோபர் மகாராஜா இருக்கு. அந்த கோபர்களுக்கே ராஜா. என்ன பண்ணாரு? ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணல, ஐடி கம்பெனில, சாஃப்ட்வேர் கம்பெனில, டெக்னோ பார்க்ல எல்லாம் ஒர்க் பண்ணல. அவர் சிம்பிளி ப்ரொடெக்டிங் கவ் ப்ரொடெக்ஷன், ஃபுட் கிரெயின்ஸ், கிரெயின் கல்டிவேஷன், கிருஷி கௌ ரக்ஷ வாணிக்ஷம்,
கிருஷி கௌரக்ஷா, கிருஷி கௌரக்ஷ வாணிக்ஷம் வைஸ்வகர்ம சுபாவச்சம். கிருஷி பூமி, நிலத்தை உழுது பயிராக்குறதுனாலே தானியங்கள் உற்பத்தி பண்றது, தானியங்கள், பருப்பு வகைகள், காய்கறிகள் இதெல்லாம் உற்பத்தி பண்றதுனாலையும், கௌரக்ஷா பசு பராமரிச்சதுனாலையும் ஒருத்தர் பெரிய செல்வந்தரா வாழ்ந்திருக்காங்க இந்த பூமியில. அதனாலதான் இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா பண்ணையாரு, மிராசுதாரு, ஜமீன்தாரு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஜமீன்தார்ப்பா. என்ன ஜமீன்தாரு? இந்த ஊர்ல பாதி இடம் அவருதாங்க. அவர் பெரிய பண்ணையாருப்பா. என்ன பண்ணையாரு? எக்கச்சக்கான பண்ணைகளை வச்சிருக்காரு, ஏக்கர் கணக்க நிலம் வச்சிருக்காரு. ஒரு பெரிய மிராசுதார், மிட்டா மிராஸ், பெரிய செல்வந்தர். நிறைய பசுக்களை பராமரிச்சதுனாலையும் தானியங்களை உற்பத்தி பண்ணதுனால. இதுதான் ஒரு காலத்துல இப்படிதான் எல்லாரும் வாழ்ந்திருக்காங்க. பெரும் நிலம் வச்சிருக்கிற வியாபாரிகள் இருக்காங்க, சிறு சிறு நிலம் வச்சிருந்தவங்க இருக்காங்க. அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாற்போல, அவங்கவுங்க கர்ம வினை கேட்டாற்போல சொத்து வச்சிருக்காங்க. சிலருக்கு 4 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் இருக்கும். சிலருக்கு 10 ஏக்கர் இருக்கும், 100 ஏக்கர், 1000 ஏக்கர், ஏக்கருக்காக நிலம் வச்சிருக்காங்க. இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, சில சொத்தெல்லாம் பத்திரமே இருக்காது. என்ன பண்ணுவாங்க, ஒரு உண்மை இல்லாதவர், ஒரு ஏழை, அவர் வருவார் ஒரு பண்ணையார்ட்ட, ஐயா எனக்கு கொஞ்சம் தானியம் பண்ணணும், கொஞ்சம் நிலம் கிடைக்குமா? அதை என்னப்பா, அந்த நிலத்தை நீயே எடுத்துக்கோ, அங்க போய் நீ தானியம் போட்டுக்கோ, அந்த நிலத்தை நீயே எடுத்துக்கோ, உழுது தானியம் பண்ணிக்கோ. அப்படிலாம் தானம் பண்ணியிருக்காங்க. நிலத்தை தானமா கொடுத்தவங்க, தானியங்களை தானமா கொடுத்திருக்காங்க, பசுக்களை தானமா கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்திருக்கும். இந்த தாத்தா ஒரு கட்டில உட்காந்துருப்பாரு, ஒரு கதர் வேஷ்டி கதர் துண்டு தான் மேல போட்டிருப்பாரு, இல்ல சிலப்போ ஒரு உள்ளாடை மட்டும் தான் அணிஞ்சிருப்பாரு. பெரிய செல்வம், கண்டே பிடிக்க முடியாது பெரிய செல்வந்தரன். இன்னைக்கு ஒண்ணுமில்லாதவனா பார்த்தா பணக்காரனா தெரியலாம், ஒண்ணுமே இருக்காது. ஒரு சொம்பு மாதிரி வீடு, சோப்பு டாப்பா மாதிரி ஒரு காரு, அப்புறம் டிப் டாப்பா ட்ரெஸ், இவர் பணக்காரன் நினைச்சுக்கிறாங்க. ஃபுல்லா இஎம்ஐல வாங்கினது, லோன்ல. வீடு லோனு, காரும் லோனு, வீட்டுல உள்ள தட்டுப்புட்டு ஜாமானா லோனு 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 லோனு, அந்த லோன் அடைக்க லோன் ஓடிருக்கு. ஆனா வெளியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய செல்வந்தர் மாதிரி இருக்கும், கோட் ஷூட்ல டிப் டாப்பா இருக்கும். இவர் இல்ல செல்வந்தர், பார்த்தா சாதாரணமா இருப்பாங்க. இன்னைக்கு கிராமப்புறம் போனீங்கன்னா நமக்கு ஒரு தாத்தா வருவாருங்க, ஒரு பெரிய செல்வந்தர், ஆனா பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி நிற்பாரு. சாமி அந்த எருவு எனக்கு கொடுக்குறீங்களா? சும்மா கொடுங்க. அப்பதான் சொன்னாரு, அவர் பெரிய செல்வந்தருங்க, சும்மா கேட்கிறாரு, நீங்க கோமாதா கதை பைசா கேட்கு. அந்த மாதிரி பார்க்க ஒண்ணுமே தெரியும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிலம் இருக்கும், பசுமாடு இருக்கும், பெரிய செல்வந்தர். ஆனா அலட்டிக்கவே மாட்டாங்க, ஒண்ணும் இல்லாத மாதிரி அப்படியே சாதாரணமா இருப்பாங்க. அப்ப யாரு செல்வந்தர்னா, யாரு நிறைய பசுக்களை வச்சிருந்தாங்களோ, யாரு நிறைய நிலம் வச்சிருந்தாங்களோ அவங்கதான் செல்வந்தர். அவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்க முடியும். வெறுமனே பசுக்களையும் நிலங்களையும் வச்சு பசுக்களை பராமரிச்சதுனாலையும் தானியங்களை உற்பத்தி பண்ணதுனாலையும் அவங்க 1000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. 1000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. தற்சார்பு வாழ்க்கை அவங்களுக்கு தேவையானதுல அவங்க நிலத்திலேயே இருக்கும். அரிசி, கோதுமை, உளுந்து, காய்கறிங்க, எண்ணெய். நிறைய தென்னை மரம் வச்சுட்டா இளநீர் கிடைக்குது, தேங்காய் கிடைக்குது, தேங்காய் எண்ணெய் கிடைக்குது. அதுக்கப்புறம் கோதுமை வச்சா சப்பாத்தி, பூரி. அப்புறம் நெல்லு போட்டா அரிசி, எண்ணெய் போட்டா செக்கு போட்டா எண்ணெய், இல்லையா? பசுவுடைய பால் எடுத்து விதவிதமான உணவு தயாரிக்குது. ரொம்ப ஒரு கிளாஸ் சொன்னாரு, யூ கேன் கம் டு இந்தியா, வெஸ்டர்ன் கண்ட்ரில சொல்றாரு, யூ கேன் கம் டு இந்தியா, thousands of milk preparations are there. வெறும் பாலை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பதார்த்தங்கள் செய்யறாங்க. சீஸ், பன்னீர், பால்கோவா, பால்பேடா, அது எக்கச்சக்கம். சாப்பிடறதுக்கு ஒரு வயிறு தான் இருக்கு. விதவிதமான ஒரு ரசகுல்லா, மாயாப்பூர்ல போனா ஒரு ரசகுல்லா இவ்வளவு பெருசு இருக்கு.
எப்படி அவ்வளவு பெரிய ரசகுல்லா பண்ணணும்? ஆயிரக்கணக்கான பேர் கொடுக்குறாங்க. பன்னீர் சப்ஜி, ரசகுல்லா, ரசமலாய், சோ மெனி வெரைட்டிஸ். வெறுமனே பால், பசுவோடைய மடியிலிருந்து பால் கறந்து அந்த பால்ல வந்து ஆயிரக்கணக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், விதவிதமான டிஷ்ஷஸ், விதவிதமான உணவு பண்டங்களை தயாரிக்கிறேன். ஸோ எப்படி பசுவை பராமரிச்சதுனாலையும் நிலத்தை வந்து உழுது பயிராக்குறதுனாலையும் நந்த மகாராஜர், நந்தா வந்து ஒரு ராஜாவை போல வாழ்ந்தார். மகாராஜா மாதிரி. எப்படி பாரு, நந்த மகாராஜ் எவ்வளவு பசு வச்சிருந்தார் நந்த மகாராஜா? 9 லட்சம் பசுக்கள். 1 2 இல்ல, 9 லட்சம். பிரபுபார் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு 2 பசுமாடு 2 ஏக்கர் நிலம் இருந்தா போதும். ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு 2 பசுமாடு 2 ஏக்கர் நிலம் இருந்தா அந்த நிலத்துல ராஜா மாதிரி வாழலாம். அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தாங்க. ஒரு காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு 10-15 ஏக்கர் நிலம் இருக்கும். அண்ணன் தம்பி எல்லாம் அதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கும். எண்ணெய் செக்கு போட்டு எண்ணெய் எடுத்துக்குவாங்க, தானியம் போடுவாங்க, காய்கறி போட்டுக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்கும். அந்த வீட்டுல சிம்பிளா தான் இருக்கும் வீடு. அந்த வீட்டுல தங்கிக்குவாங்க. எல்லாம் நிம்மதியா இருக்கும். இனி என்ன பண்றாங்க? அந்த இடத்த வித்து, வீட்டை வித்து, நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை. அங்க போயிட்டு இவன் ஒரு நாட்டுல அவன் ஒரு நாட்டுல. கலியுகத்துல வந்து செயற்கையான முறையில பணம் சம்பாதிக்கும். சட்டை அழுக்கே ஆகக்கூடாது, காலர்லாம் அழுக்காகக்கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் டிப் டாப்பா போய் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கும். அப்புறம் உட்கார்ந்த இடத்துல பைல்ஸ் தான் வரும். அப்புறம் டாக்டர் போனா, நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தே இருக்கீங்க, கொஞ்சம் நடங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. டாக்டர், எனக்கு வயிறு பெருசாயிடுச்சுன்னா, நீங்க ஏதாவது கொஞ்சம் பிசிக்கலா ஏதாவது வேலை பண்ணுங்க. சும்மா உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஏதாவது வேலை பண்ணுங்க. அப்ப நம்ம புத்திசாலி என்ன பண்ணுவாங்க? காலையில கார் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போய் அங்க ஓடுவாங்க. அப்புறம் 9:30 மணிக்கு கார் எடுத்துட்டு ஆபீஸ் போவாங்க. ஆதி புத்திசாலி. அவங்க ஓடுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க கிரவுண்ட்ல வேலை பார்க்கறது. அது இன்னைக்கு நீங்க வந்து இந்த சமூக வலைதளங்களை பாத்தீங்கன்னா, யூடியூப்ல ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணி போடுறாங்க. ஒர்க் அவுட் அதாவது எக்ஸசைஸ். ஜிம்ல போய் வேர்த்து விறுவிறுத்து மூச்சை விட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க. அது வந்து பெரிய பிரபலம் வேற ஆக்கி வந்து பெரிய பிரபலங்கள்லாம் வேற பண்றாங்க. இந்த சினிமா நடிகை பாருங்க எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க. ஏன்னா வீட்டு வேலையே பண்றது இல்ல. அப்புறம் உடம்பு பெருத்து போயிடும். அப்புறம் தனியா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும். வீட்டு வேலை பண்ணா உடம்பு ஃபிட்டா இருக்கு, அதுவே போதும், ஜிம்மே தேவையில்லை. அந்த காலத்துல எந்த பாட்டி தாத்தா ஜிம்முக்கா போனாங்க? அந்த காலத்துல ஜிம்னா கோதான்னு சொல்லுவாங்க. கோதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோதான்னா கோதாவுக்கு போனேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மணல் மேடு தான் இருக்கும், ஒரு சின்ன குடிசை போட்டிருக்கும். அந்த சின்ன குடிசையில மணல் மேட்ல இந்த தண்டாலு பஸ்கி வச்சிருப்பாங்க, கர்லாக்கட்டையில வச்சிருப்பாங்க. அங்க ஒரு கோதா மாஸ்டர் இருப்பாரு, நல்லா ஃபிட்டா, அப்படியே நல்ல இது பயங்கரமா இருப்பாரு. அங்க வந்து முதல்ல சொல்லி தருவாரு, குட்டிக்காரனை போட வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மண்ணுல தான் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜிம்முக்கே வந்து மாசத்துக்கு ஆயிரக்கணக்கா செலவு பண்ணும். ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான சம்பளம், ஆயிரக்கணக்கான ரூபாய் பே பண்ற. சோ மெனி இன்ஸ்ட்ருமெண்ட், எதோ இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓடுறதுக்கு ஒரு மிஷினு, நடக்கிறதுக்கு ஒரு மிஷினு, காலை தூக்குறதுக்கு ஒரு மிஷினு, கையை தூக்குறதுக்கு ஒரு மிஷினு. எல்லாம் முட்டாள்கள். இந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்க? நேரத்தை இப்படிதான் வீணாக்குறாங்க. ஏன்னா வீட்டுல வேலை செய்யறதே இல்லை. வீட்டுல வேலை செய்யாம ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது. அப்படி அது ஒரு பெருமையா வேற வீடியோ போட்டுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றாங்க, இந்த வயசுல எப்படி இருக்காங்க பாருங்க. ஏன் வீட்டு வேலை செஞ்சா எந்த வயசுலயும் நல்லா தான் இருப்பாங்க. அந்த காலத்துல வயல்ல இறக்கி வேலை செய்வாங்க. வயல்ல இறக்கி ஆடி மாசம் விதை போட்டுட்டு, ஆடியில விதை போட்டா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசம் அறுவடை பண்ணுவாங்க. இந்த 6 மாசம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப இன்டெலிஜென்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி விட வேண்டிய வேலை இல்லை, மழை கரெக்டா பெய்யும், அந்த பருவ மழை பெய்யும்.
அந்த பருவமழைக்கு தகுந்தாற் போல விதை போட்டுட்டு அந்த பருவமழைக்கு தகுந்தாற் போல இவங்க போய் களை பறிச்சு விடுறது, இந்த வாய்க்கால்ல வந்து தண்ணி போறதுக்கு வரப்பு எடுத்து விடுறது, பாத்தி கட்டி விடுறது, அப்புறம் இயற்கை உரங்களை போடுறது, பஞ்சகவிய போடுறது, களை பறிக்கிறது, இதெல்லாம் வேலை. அது பாருங்க, இன்னைக்கு ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. என்கிட்ட ஒரு புத்திசாலி வந்து, பாருங்க பிரபு, நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன். நான் இங்க எங்கேயாவது பக்கத்துல கிராமத்துல ஒரு 2-3 ஏக்கர் நிலம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, வாங்கலாமே, தாராளமா வாங்க. நான் சொன்னேன், அவர் சொன்னாரு, ஒரு 3-4 ஏக்கர் நிலம் கிடைச்சா வாங்கி கொடுக்குறீங்களா? ஓ, தாராளமா வாங்கலாமே. யாரு விவசாயம் பண்ணுவாரு கேட்டேன். அது யாரா வருவாங்க இல்ல, கடவுள் அனுப்புவார்களுக்கு விவசாயம் பண்றது இல்ல. நீங்க ஐடில ஒர்க் பண்ணுங்க, அவங்க நிலத்துல விவசாயம் பண்ண ஒருத்தர் பிறந்து வருவாரு. அப்படிலாம் நடக்காது. நம்ம நிலத்துல நம்ம தான் வேலை பார்க்கணும். நம்ம வெளிநாட்டுல உட்கார்ந்து இருப்போமா, நம்ம வந்து ஐடில ஒர்க் பண்ணுவோமா, நம்ம நிலத்துல வேற ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாரு. இது எப்படி நடக்கும்? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எஜமானனா இருக்குன்னு நினைக்கிறாங்க. யாருமே சேவகனா இருக்க தயாரா இல்லை. யாருமே உழைக்க தயாரா இல்லை. கலோ சூத்திர சம்பவா, கலியுகத்துல எல்லாம் சூத்திரான்னா சோம்பேறி, உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வரணும். அதுதான் சூத்ரா. சூத்ரா மென்டாலிட்டி வந்து வேலை பார்க்கறதுக்கே தயாரா இல்லை. ஐயோ, அது பாருங்க, இப்பெல்லாம் உடம்புல எனக்கு அந்த மாதிரி வேலை பண்ண முடியாது, எனக்கு பழக்கம் இல்லைங்க. பழக வேண்டியதானே? பழக்கம் இல்லைங்க, பழக்கம் இல்லைங்க, என் பையனால பண்ண முடியாதுங்க, அவனுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் சோம்பேறிகள் சொல்ற சாக்கு. சோம்பேறிகள் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, ஒரு காலத்துல எப்படி எல்லாம் வேலை பண்ணிருக்காங்க. அப்படி வேலை பண்ணதுனால நல்ல சத்தான உணவு சாப்பிடுவாங்க. காலையில அந்த கூடு குடிப்பாங்க, ராகி ராகி போடுவாங்க. நிலத்துல ராகி போட்டு, அந்த ராகி, அந்த கேழ்வரகு இருக்கு இல்லையா, அதை எடுத்து மிஷின்ல அரைச்சு அதை பவுடர் ஆக்கி அதை கூழ் பண்ணுவாங்க. கம்பு, ராகி, இதுதான் மார்னிங் ட்ரிங்க். எவ்வளவு ஹெல்த், எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு மார்னிங் ட்ரிங்க். காலையில அதான் பானம் குடிக்கிறது. இன்னைக்கு எந்திரிச்ச உடனே டீ வருமா, காஃபி வருமா? அது பெட்லயே டீ, பெட் காஃபி. பெட்ல காஃபி இல்ல, பெட்ல சமாதி தான் பண்ணவங்க. பெட் காஃபி இல்ல, பெட்ல சமாதி தான் பண்ண கொடுமை. அது பெட் காஃபி, பல்லே வளர்க்காம காஃபி குடிக்கிறது. அதிமேதாவி. ஆனா அப்பெல்லாம் வந்து எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. இதெல்லாம் தொலைச்சாச்சு, ஆரோக்கியத்தை தொலைச்சாச்சு, நிலத்தை மரடாக்கியாச்சு, பசுக்களை அழிச்சாச்சு, தானியங்களை ஒழிச்சாச்சு, எல்லாம் கெமிக்கலு. இப்போ செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப மக்கள் எப்படி உயிர் வாழ்றாங்க? செத்து செத்து உயிர் வாழ்றாங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு என்ன சொல்லுவாரோ டாக்டரு, என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன வருமோ, என்ன ஆக போகுதோ, பயந்து பயந்து வாழ்க்கை. தேவையாதெல்லாம். இது என்ன செய்யுது? இது சிலந்தி பூச்சி கதை தான். அடிக்கடி நம்ம பேசுவோம், சிலந்தி பூச்சி வலையில மாட்டிக்கிட்டு வெளியே வராம கஷ்டப்படும். அந்த மாதிரி நம்மை சுத்தி தேவையில்லாத விஷயங்களை உற்பத்தி செய்து கொண்டு அதுக்குள்ள சூழ்நிலை கைதே மாட்டி உட்காந்து. நீங்க எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னார் பொருளுரையில. சொல்றாரு, வேதங்களின் படி ஒருவர் பெற்றுள்ள தானியங்களையும் பசுக்களின் எண்ணிக்கையும் கொண்டுதான் அவருடைய செல்வ சிறப்பு மதிப்பிடப்படுகிறது. சும்மா கோட் ஷூட் போட்டு 4 மாசம் தசு புத்து பேசிட்டா அவர் வந்து சரியா செல்வந்தராக மாட்டார். ஓ, இவர் ரொம்ப படிச்சிருக்காருங்க. என்ன ரொம்ப படிச்சிருக்காரு? மூளையெல்லாம் வெளியே வரணும்னு படிச்சிருக்காரு. ரொம்ப படிச்சிருக்காருங்க. என்ன படிச்சிருக்காரு? ஆனா கலாச்சாரமே கிடையாதுங்க. கல்ச்சரே கிடையாது, அன்கல்ச்சர்டு. இன்னைக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறதெல்லாம் அன்கல்ச்சர்டு தான். அங்க எஜுகேஷன் இருக்கு, ஒன்லி மெட்டீரியல் எஜுகேஷன். பௌதிகமான விஷயங்களை படிக்கிறாங்க, அதனால அன்கல்ச்சர்டு. எப்படி ஆடை உடுத்தணும், எந்த மாதிரி ஆடை உடுத்தணும், என்ன பேசணும், எது நாகரிகம், எது கலாச்சாரம், ஒண்ணு கிடையாது. மிருகமான கல்ச்சர். அப்ப வேத கலாச்சாரம் தான் உண்மையான கலாச்சாரம். யார் படிச்சவரு, யார் ஒருத்தர் கலாச்சாரப்படி வாழ்றாரோ, யார் ஒருத்தர் வேத கலாச்சாரப்படி வாழ்றாரோ அவர் தான் கற்றறிவு. வேத முறைப்படி வாழும் வாழ்க்கை தான் கலாச்சார வாழ்க்கை, வேத கலாச்சாரம். மற்றதெல்லாம் கலாச்சாரம் இல்ல, அது வந்து காலவரை. சோ பசுக்களையும் தானியங்களையும் பெற்றுள்ளவரால் தன் உணவு பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். யார்கிட்டையும் போய் கைகட்டி நிக்க வேண்டாம்.
யார்கிட்ட வந்து பசு தானியம் இருக்கோ அவருக்கு யாருக்குமே அடிமை கிடையாது. அவர் நிலத்துல தானியம் வருது, அவர் நிலத்துல பசு இருக்கு, அவர் 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், அவர் 4 பேருக்கு பிரசாதம் கொடுக்க முடியும். சொந்த நிலமும் பசு வச்சிருக்கிறவங்க எஜமானனா வாழ்வாங்க, யாருக்கும் அடிமை கிடையாது. அவங்க யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வாழ்ந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீங்க எல்லாத்துட்டையும் கை கட்டி நிக்கிறோம். கம்பெனில போய் பாஸ் முன்னாடி பாஸ் என்ன சொல்லுவாரோ, திட்டிடுவாரா, ஏதாவது சொல்லிடுவாரா, எனக்கு ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிடுவாரா, என்ன வேலை விட்டு தூக்கிடுவாரா. உன் இடத்துல நீ எஜமானா இருந்தவன்டா, நிலவை பாருங்க. இதுல வேற பெருமை, தமிழ் குடி ஓங்கி என்ன வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, இத வேற பேசிக்க பெருமை. இந்த முட்டாள் அரசியல்வாதிங்க, முட்டாள் சினிமா நடிகர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சமூக போராளிங்க. நாங்கெல்லாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே அடிமையா தான் இருக்கீங்க, வேற ஒண்ணும் இல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே அடிமையா தான் இருக்கீங்க. என்ன காரணம்? நாலேஜே இல்லை, எல்லாம் தியரிட்டிக்கல் பௌதிக அறிவு தான், உண்மையான அறிவே இல்லை. ஆனா என் நிலத்துல நான் எஜமான வாழ்ந்துட்டு போறேன், நான் ஏன் வெளிநாட்டு போகணும், நான் ஏன் மத்தவட்ட கை கட்டி வேலை செய்யும். ஆனா சிம்மல் எல்லாம் பாடிட்டாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடும் வயல்காட்டில், உயரும் மதிப்பு அயல்நாட்டில். இது வரை பாட்டுல மட்டும்தான் இருக்கு, செயல்ல வரல. உண்மைதானே? என்ன வளம் இல்லை இந்த திருநாள், நம்ம நாட்டுல என்ன வளம் இல்லை. இன்னைக்கும் பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு முக்காவாசி நிலங்கள் வந்து சும்மாதான் இருக்கு. அரசாங்கம் சரியா திட்டமிட்டா உணவு பற்றாக்குறை இல்லாம பண்ணலாம். இயற்கை அன்னை பூமி வந்து வாரி வாரி கொடுக்கும். பூமி வந்து தாய், ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வாரி வாரி தருவா, என்ன நாள் கொடுப்பா. ஏன்னா நம்ம வந்து பூமியோட குழந்தைங்க, நம்ம பூமியோட குழந்தைங்க. இந்த குழந்தைகளுக்கு அம்மா என்ன வேணாலும் கொடுப்பா. பூமி வந்து தாய், இயற்கை வந்து பாருங்க எப்படி வாரி வழங்குது. இன்னைக்கும் பருவமழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த பருவமழையை ஒழுங்கா சேமிச்சு வச்சாலே ஒரு வருஷம் தண்ணி பிரச்சனையே இருக்காது. அப்புறம் அடுத்த வருஷம் பருவமழை பெய்யும், கோடைக்காலம் வந்தா தண்ணி பிரச்சனையே இருக்காது. வருஷம் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. அந்த பெய்யற தண்ணியில எங்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா தண்ணி பிரச்சனையை போக்கிடுவோம். போன தடவை யார் ஆட்சியில் இருந்தா? இத மக்களும் கேட்கறது இல்ல, தலைவர்களும் ஊதுற சங்கத்தை ஊதிட்டு இருக்காங்க. மக்களும் முட்டாள் மாதிரி ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. மக்களும் திருந்துறது இல்ல, எல்லாம் முட்டாள்களாக ஆட்சி. மக்களும் முட்டாளா இருக்காங்க, அவங்க தலைவர்கள் ஒரு நல்ல முட்டாள உட்கார வச்சிருக்காங்க. இருக்கிறதே வந்து ரொம்ப புத்திசாலியான முட்டாள உட்கார வச்சிருக்காங்க, நம்பர் 1 முட்டாள். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் மழை வெள்ளத்தை நிறுத்தி விடுவோம், மழை வெள்ளத்தை வந்து பாதிப்பு இல்லாமல் செய்து விடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தண்ணி பற்றாக்குறையை போக்கி விடுவோம், மதுபான கதையை ஒழிச்சு விடுவோம். இதேதான் ஊதிட்டு இருக்கான். இது ஒரு நாள் நடந்ததா சரித்திரமே இல்லை எனக்கு. அணைகள் ஒரு அணை உருப்படியா கட்டினது இல்லை. இங்க கட்டின ஒரே ஒரு அணை கரிகால சோழன் கட்டினாலதான் இருக்குது, அதுவும் அவன் கல்லுல கட்டினா அதான் நிக்குது. இவங்க கட்டியிருந்தா அந்த தண்ணியோட தண்ணியா போயிருக்கு அந்த அணை. இந்த அரசியல்வாதி அணை கட்டியிருந்தா வச்சுக்கல, எல்லாரும் திருடினதுக்கு அப்புறம் அந்த யார் பதவியில் இருக்காரோ அவரு ஒரு டெண்டர் போட்டா அந்த அணை கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கு வந்து இவ்வளவு நிதி ஒதுக்கிடுறோம், இவ்வளவு 1000 கோடி, இவ்வளவு 1000 கோடியை நிதி ஒதுக்கிட்டு பல கேடிகள் அதில் எடுத்துருவாங்க. அது வந்து அமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரு கீழே இது எல்லாம் எடுத்தது போக மீதி சொச்சம் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு மீதி சொச்சம் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு அணையும் பாலம் கட்டினா அது மழை வந்துட்டு அப்படியே போயிடும் தண்ணியோட தண்ணியா. ஆனா அன்னைக்கு கரிகாலன் கட்டின பாலம் இன்னைக்கு நிக்குது அந்த கல்லணை. எப்படி கட்டினான்னு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றாங்க விஞ்ஞானிகள்லாம், எப்படி இதெல்லாம் கட்டியிருக்காங்க, எப்படி இதை பண்ணாங்க, வியந்து பாக்குது இன்னைக்கு இருக்க சயின்ஸ். ஒரு முட்டாள் கேட்டான், ராமர் எந்த கல்லூரியில போய் படிச்சுட்டு வந்தார்? அந்த ஆள் உயிரோடு இல்லை இல்லையா? ஒரு முட்டாள் கேட்டாரு, ராமர் வந்து பாலம் கட்டின எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போனாரு? கேட்ட ஆள் என்னன்னாரு, அவர் பேர் மட்டும்தான் இருக்கு, அவர் சமாதி கடற்கரையில் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ராமர் வந்து எப்படி அழகா வெறுமனே ஒரு ராம நாமத்தை எழுதி கல்லு தூக்கி போட்டது, கல்லு மிதந்தது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற மெட்டீரியல் சயின்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் ஆக்சுவலி. என்ன மெட்டீரியல் சயின்ஸ்? மண்டை வச்சு மூளை வச்சு என்ன தெரியும் உனக்கு? ஒன்றும் புரியாது. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் பத்தாது.
பௌதிக இந்த ஜட உலகத்தை பற்றி விஞ்ஞானத்தையும் உன்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த ஜட உலகத்தை பற்றி விஞ்ஞானத்தை படிக்கிறதுக்கே நிறைய மூளை வேணும். இந்த பிரபஞ்சம் இயற்கை, இந்த இயற்கையை பற்றி விஞ்ஞானத்தை படிக்கிறதுக்கே நல்ல மூளை வேணும்னா ஆன்மீக அறிவியலை படிக்க எப்பேற்பட்ட மூளை இருக்கணும். அப்ப கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்பேற்பட்ட மூளை இருக்கணும். ஏன் இவங்களால புரிஞ்சுக்க முடியல? இவங்களாம் முட்டாளர்களா இருக்காங்க, அதனால புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். இவங்களால முட்டாளா இருக்கிறதுனால இவங்களால இறை விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்க முடியல. இறை விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கணும்னா கிருஷ்ண விஞ்ஞானம், கிருஷ்ண தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த முட்டாள்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் என்ன சொன்னாங்க பாகவதத்துல பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு உத்தவர். உத்தவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற முட்டாள்களால கிருஷ்ணனுடைய குழந்தை பருவ லீலையை புரிஞ்சுக்க முடியாதனால தனது குழந்தை பருவ லீலைகளை பகவான் பிருந்தாவன வாசிகளுக்கு மட்டும் வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் கிருஷ்ணன் தன்னை வெளிப்படுத்துறது இல்ல. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். எனது வைபவங்களை மகிமைகளை எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. எல்லாரும் கிருஷ்ணனை புரிஞ்சுக்கிட்டா அப்ப கிருஷ்ணரோட வேல்யூ என்ன இல்லையா? யார் வேணா கிருஷ்ணனை புரிஞ்சுக்கலாம்னா கிருஷ்ணனுடைய வேல்யூ என்ன? நோ, எல்லாரும் கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மா சிவன் போன்ற தேவர்களே குழம்பி போயிடுறாங்க. மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் அறிய மாட்டார்கள். நமேவதோ சுரகனா. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருதா. கிருஷ்ணா தனது யோகமாய சக்தினால மறைச்சுடுறாரு. இந்த ஜட உலகத்துல இருக்கிறவங்க மகாமாய சக்தியோட இப்படி ரெண்டு மாயா, ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணும். மாயா சக்தி ஒண்ணு யோகமாயா, மகாமாயா. ஓகே, என்ன நீங்க கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் எப்படி நந்தகோபருக்கு தெரியாது, எப்படி யசோதாமாவுக்கு தெரியாது? என்ன கிருஷ்ணர் அவங்க முன்னாடியே பண்றாரு. கிருஷ்ணர் அவங்க முன்னாடிதான் காளிகன் மேல நர்த்தனம் பண்ணாரு. அவங்க முன்னாடிதான் கோவர்த்தன் மலையை கொடையா பிடிச்சு நிக்கிறாரு. பிரஜவாசிகள் முன்னாடிதான் கிருஷ்ணர் கோவர்த்தன் மலையை கொடையா அப்படி பிரம்மாண்டமான மலை, அதை கொடையா பிடிச்சு நிக்கிறாரு. அகாசுரன் வாய்ப்புல போயிட்டு வர்றாரு, பகாசுரனை கொள்றாரு, பூதனையை கொள்றாரு. இதெல்லாம் அங்க முன்னாடியே நடக்குது. ஏன் அவங்களால புரிஞ்சுக்க முடியல? ஏன்? கிருஷ்ணா யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சுக்கிட்டாரு. கிருஷ்ணா யோகமாய சக்தினால் தன்னை மறைச்சுக்கிட்டாரு. சரி, அப்ப இந்த ஜட உலகத்துல என்ன நடக்குது? இங்க மகாமாயோட பிடியில் இருக்காங்க, அதனால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல. இங்க மகாமாயா என்ன பண்ணுது? மாயா என்ன பண்ணும்? இப்படிதான் மாயா அபகிருத ஞானா. ஓ, நிறைய படிச்சிருக்காரு அவர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியா, சோ மெனி யூனிவர்சிட்டிஸ். அந்த பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம். ஏன் கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியல? டாக்டரேட், பிஹெச்டி பட்டம் வாங்குற, டாக்டரேட் பட்டம் வாங்குறாங்க. அந்த ஃபீல்டுல, இந்த ஃபீல்டு, சோ மெனி ஃபீல்டு, பல துறைகள்ல பல பட்டம் வாங்குறாங்க. ஏன் கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியல? மாயா அபகிருத ஞான ஆசுரியம் பாவமாஸ்ரதா. அவங்க அறிவை மாயா அபகரிச்சுன்னு போயிடுது. அசுரத்தன்மை உள்ள நாத்திகர்கள் தற்சாலி வராங்க, அவ்வளவுதான் பிடிச்சது. அதனால இவங்களால கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியாது. சோ கிருஷ்ணாவுடைய குழந்தை பருவ லீலைகளை இந்த முட்டாள்களால புரிஞ்சுக்க முடியாது. பேரளவான பௌதிகவாதிங்க, நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, பேரளவான பௌதிக கல்வியினால கர்வம் கொண்டு இருக்கிறவங்க, மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், அருவவாதிகள், இவங்களுக்கெல்லாம் வியாதி தான் இருக்கு. இந்த வாதிகளுக்கெல்லாம் வியாதி. சோ இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணாவுடைய குழந்தை பருவ லீலைகளை அனுபவிக்க முடியாது. அந்த பிருந்தாவன வாசிகள் மட்டும்தான் அனுபவிக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணா வெளிப்படுத்தினார். சோ ஒரு குழந்தையை போல சில சமயங்களில் அழுவது போலவும், சில சமயங்களில் சிரிப்பது போலவும் காணப்பட்டார். அப்படி செய்யும் பொழுது அவர் ஒரு சிங்க குட்டியை போல காணப்பட்டார். எஸ், சோ கிருஷ்ணா தான் ரியல் சிங்கம். கிருஷ்ணா தான் உண்மையான சிங்கம். சோ கிருஷ்ணா சிங்கத்துக்கு அப்பாற்பட்டவர். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணம் கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த உலகத்துல ஒருத்தர் நான் சிங்கம் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் அசிங்கண்டா, கிருஷ்ணா தான் சிங்கம் இருக்காது. இந்த உலகத்துல எவனை பாரு, நான் சிங்கம் மாதிரி, எங்க அப்பா சிங்கம் மாதிரி, எங்க தலைவர் சிங்கம் மாதிரி, எல்லாம் அசிங்கம். கிருஷ்ணா எல்லாம் சிங்கம். சோ இங்க எல்லாம் அவன் சிங்கம் சொல்லிட்டு இருக்கானா? சிங்கம் பாட்டு வேற எடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால இதெல்லாம் சிங்கம் இல்ல, இதெல்லாம் அசிங்கம். கிருஷ்ணர் தான் சிங்கம். கிருஷ்ணர் தான் ரியல் சிங்கம், ஒரிஜினல் சிங்கம். சோ இது அப்படின்னா கிருஷ்ணாவுடைய
சக்தி சிங்கத்தோட ஒப்பிடுறதுனால குறைஞ்சது அர்த்தம் கிடையாது. நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. கிருஷ்ணாவுக்கு சிங்கத்துக்கும் கிருஷ்ணா தான் சக்தி கொடுக்கிறாரு. சிங்கத்துக்கு எங்கிறது அப்படி சக்தி? ஆண் சிங்கம் ஒரு அரை அரைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, சதையே எடுத்துரும். அப்படி சிங்கத்துக்கு அடி வாங்க தெரியும். ஒரு அரை விட்ட பட்டாருன்னு சதையோட எடுத்துரும். ஒரு கவிச்சு எலும்புதான் மிஞ்சும். எங்க இருந்து அதுக்கு அவ்வளவு சக்தி வருது? யார் கொடுக்கிறா? யத் யத் விபூதி மத்சர்வம் ஸ்ரீமத் பூஜிதமேவா தத்தேவானு கச்சந்தி மம தேஜ அம்ச சம்பவம். சிங்கம் காட்டுக்கு ராஜா இருக்கிற சிங்கம். அதுக்கு அந்த சக்தி யாரு கொடுத்தா? அந்த உடல் யாரு கொடுத்தா? அந்த பலம் யாரு கொடுத்தா? அந்த சிங்கத்தில் இருக்கிற ஆன்மா யாருடையது? சர்வம் கிருஷ்ணருடையது. அந்த ஆன்மாவும் கிருஷ்ணருக்கு சொந்தமானது, அந்த சரீரமும் கிருஷ்ணர் கொடுத்தது, அந்த சக்தியும் கிருஷ்ணா கொடுத்தது. கிருஷ்ணாட்ட கடன் வாங்கிட்டு கர்வம் கொள்ளக்கூடாது. என்ன சொன்னாரு? கடன் வாங்கி இறைகளை வச்சுக்கிட்டு கர்வம் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தான் நீ ஜல உலகத்துக்கு பண்ணு. ஜட உலகத்துல சும்மா எல்லாம் டெம்பரவரியா வச்சுக்கிட்டு நான் அதுல சிறந்தவன் இதுல சிறந்தவன், ஒரு நாள் செத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாரு, நான் எல்லாத்துலயும் சிறந்தவன். இப்படி போவார் போவார். ஒவ்வொரு நாளும் துயர். ஜட உலகத்திலயும் துயர் தான். அதுதான் மிஞ்சுது. சோ பகவான் கிருஷ்ணா அவர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க சொல்றாங்க, அவர் சிங்கம் போல. குட்டி சிங்கம் இந்த குட்டி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நாட்டியா இருக்கும். அம்மாவுடைய கால் கடியில போய் உருண்டு விளையாடும், அம்மாவை தள்ளி விடும். அப்புறம் யானை இந்த யானை குட்டி என்ன பண்ணு தெரியுமா? யானை குட்டி ரொம்ப அழகா இருக்கும். அது யானை பாவனை போய் போய் இழுத்து அவன் மேல உருண்டு பிறண்டு அது விளையாடும். அந்த மாதிரி கிருஷ்ணா குழந்தை பருவ லீலை பண்றாரு. பிருந்தாவனத்துல யசோதாம மடியில உருண்டு பிறல்றாரு, நந்தகோபர் மடியில உருண்டு பிறல்றாரு, பிருந்தாவனத்து புழுதியில உருண்டு பிறல்றாரு. சில நேரம் அழறாரு, சில நேரம் சிரிக்கிறாரு. பிரம்மாவே குழம்பி போனாரு, என்ன இந்த குழந்தை? இது சாதாரண குழந்தையா இல்ல முழுமுதல் கடவுளா? கன்ஃபியூஸ் ஆயிட்டார் பிரம்மாவே குழம்பி போறான்னா, படைப்பினுடைய அதிபர் உயிர்வாளிகளை படிச்ச பிரம்மாவே குழம்பி போயிட்டாருன்னா நம்மள ஏமாத்துறோம். நமக்கு ஒரு மூளை தான் இருக்கு, பிரம்மாவுக்கு 4 தலை 4 மூளை இருக்கு. அது 4 தலையை போட்டு குழம்பிக்கிட்டே. இந்த பூச்சி யாரு? ஒரு மூக்குல இருந்து ஒரு பூச்சி வந்தது. இந்த பூச்சி யாரு? பூச்சி பெருசாயிட்டே இருக்கு. கொசு மாதிரி ஒரு பூச்சி பெருசாகி பிரம்மாண்டமான ஒரு காட்டு பன்றியோட உருவம். பிரம்மாவுக்கே தெரியாது இப்படி ஒரு அவதாரம் பண்ண போறாரு. அவருடைய நாசித்வாரத்துக்கு பகவான் அவதரிக்க போறாரு. பிரம்மா கூட கற்பனை பண்ணி, பிரம்மா கூட நினைச்சே பார்க்கணும். அதனால மாபெரும் தேவர்கள், பிரம்மதேவர் மகாதேவருக்கே பகவானுடைய செயல்கள் ஆச்சரியமாகவும் வேப்பில் ஆழ்த்துறதாகவும் புரிந்து கொள்ள முடியாதாகவும் ரொம்ப கடினமா இருக்கும் போது ஒரு சாதாரண அற்ப ஜீவராசி எப்படி புரிஞ்சுக்குவான்? இதுல பெரிய பெருமை வேற. நான் அந்த காலேஜ்ல படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியும், இது தெரியும், எங்க அப்பா இப்படி எங்க அம்மா அப்படி, ஒண்ணு தெரியும். வேஸ்ட் தான், சிம்பிளி வேஸ்ட். சோ இங்க ப்ராப்பா ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்தது இன்னொன்னு, இந்த விருந்தாவன கிருஷ்ணா யசோதாவுக்கும் நந்தகோபுருக்கு குழந்தையா வந்தாலும் நந்தருக்கும் யசோதைக்கு மட்டும் சொந்தமானதா இருக்கவில்லை. அது பாடினாங்க, விருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. சோ இங்க என்ன சொல்றாரு பிரபுபாதா? நந்த மகாராஜாவுக்கும் யசோதாவுக்கும் மட்டும் கிருஷ்ணர் சொந்தமானவரா இருக்கு இல்லையா? அந்த ஹோல் பிருந்தாவனத்துக்கு பிரஜவாசிகள் எல்லாருக்கும் ஒரு குழந்தையா இருக்காரு, எல்லாருக்கும் சொந்தம். அவர் வயது முதிர்ந்த பிருந்தாவன வாசிகள் எல்லாருக்கும் மகனாகவும், வயது முதிர்ந்த பிரஜவாசிகள் எல்லாருக்கும் மகனாகவும், சம வயதுடைய ஆண் பெண்களுக்கு நண்பராகவும் இருந்தார். அவர் குழந்தையாவும் இருக்காரு, நண்பராகவும் இருக்காரு, காதலனாவும் இருக்காரு. அனைவரும் கிருஷ்ணரை நேசித்தனர். அனைவரும் கிருஷ்ணரை, மனுஷங்க மட்டும் இல்ல, மனித சரீரத்திலிருந்து மட்டும் இல்ல, மிருகங்கள், பசுக்கள் மற்றும் கண்டுகள் உட்பட அனைவருக்கும் அவரே உயிராகவும் ஆன்மாவும் இருந்தார். பிருந்தாவனத்துல எல்லாருக்கும் உயிரோ ஆத்மா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் இல்லாம அவங்களால உயிர் வாழவே முடியாது. சைவ கோதனம் லக்ஷ்யா நிதே நிகேதம் சத்சிதகோ விஷம்
சாரையன்னகாம் கோபான் ரணத் வேணூரீரமத். எல்லா சௌரியங்களுக்கும் செல்வங்களுக்கும் உறைவிடமான பகவான் மிகவும் அழகிய காளைகளை மேய்க்கும் பொழுது தமது புல்லாங்குழலை வாசித்து தம்மிடம் விசுவாசம் கொண்டிருந்த இடைய சிறுவர்களை அவர் உற்சாகப்படுத்தினார். சோ கிருஷ்ணா 3 புல்லாங்குழல் வச்சிருக்காரு. என்னென்னது? வேணு, முரளி, வம்சி. 3 டிஃபரெண்ட் டிவோட்டிஸ்க்கு, 3 விதமான பக்தர்களை கவர்றதுக்கு 3 புல்லாங்குழல். பசுக்கள் எல்லாம் கூப்பிட்டா ஒரு புல்லாங்குழல், கிருஷ்ணா வேணுங்கிற புல்லாங்குழல் ஓசை கேட்டா அதுக்கு தகுந்தவங்க எல்லாம் வருவாங்க. முரளியை எடுத்து வாசிச்சா அதுக்கு தகுந்தவங்க எல்லாம் வருவாங்க. வம்சி எடுத்து வாசிச்சா அதுக்கு. அப்போ ஒரு புல்லாங்குழல் ஓசை கேட்டா பசுக்கள் எல்லாம் ஓடி வரும். கிருஷ்ணா வந்து ஒரு பர்டிகுலர் புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சாருன்னா பசுக்கள் கன்றுகள் எல்லாம் ஓடி வரும். கோவிந்தோ கோவிந்தோ. இன்னொரு புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சா கிருஷ்ணனுடைய நண்பர்கள்லாம் வருவாங்க. எல்லாமே அன்லிமிட்டெட் தான். பசுக்கள் அன்லிமிட்டெட், கோபர்கள் அன்லிமிட்டெட், கோபிகள் அன்லிமிட்டெட், கிருஷ்ணாவுடைய பாஸ்டம் அன்லிமிட்டெட், கிருஷ்ணாவுடைய பிளானட் அன்லிமிட்டெட். கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டெட். எல்லாமே எல்லையற்றது. கிருஷ்ணா எல்லையற்றவர். கிருஷ்ணனுடைய தாமம் எல்லையற்றது. கிருஷ்ணனுடைய நண்பர்கள், உறவினர்கள், பசுக்கள், கன்றுகள் எல்லாமே எல்லையற்றது. நம்ம மூளை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு சிறிய மூளையை வச்சுக்கிட்டு கிருஷ்ணனுடைய உலகத்துல பசு பேசுமா? கிருஷ்ணர் பேசுவாரா? அவர் வந்து விளையாடினாரா? அவர் உரலை கட்டினாங்களா? அவர் அது பண்ணாரா? அவர் இது பண்ணாரா? இந்த மூளையை வச்சுலாம் புரிஞ்சுக்க முடியாது. பக்தியா மாம விஜானாதி யாவான் சாஸ்தி தத்வதக. பக்தி தொண்டால் மட்டும்தான் என்னை உள்ளவாறு அறிய முடியுங்கிறார். பக்தியாமாம் அபிஜானாதி. கிருஷ்ணரை கிருஷ்ணராவே உள்ளவாறு ஒருத்தர் அறிந்து பக்தி தொண்டால மட்டும்தான் முடியும். அது எப்படி? கிருஷ்ணா கடவுள் எப்படி குழந்தையா வருவாரு? அவர் எப்படி ஒரு சாதாரண குழந்தை போல அழுவாரு, சிரிப்பாரு, விளையாடுவாரு? ஏன் முடியாது? அவர் எல்லாத்தையும் எல்லா கிரகங்களையும் உற்பத்தி பண்றாரு. அப்ப ஒரு குழந்தைய அவரால் வர முடியாது. சோ தன் பக்தர்களை மகிழ்விப்பதற்காகவும் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவும் ஒரு பல்வேறு சுவைகளை அனுபவிக்கிறார், பல்வேறு ரசங்களை அனுபவிக்கிறார். கிருஷ்ணா வந்து ரசராஜ். சோ எல்லா ரசங்களையும் அவர் அனுபவிக்கிறார் கிருஷ்ணா. ஓகே. அதனால எல்லாருக்கும் ஒரு பிரியமானவர். ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சா பசுக்கள் கன்றுகள்லாம் ஓடி வருது. இன்னொரு புல்லாங்குழல் எடுத்து வாசிச்சா கிருஷ்ணாவுடைய சகா நண்பர்கள்லாம் ஓடி வருவாங்க. பர்டிகுலர் டிவோட்டிஸ் அட்ராக்ட் பண்றாரு அந்த ஓசை கேட்டா. வம்சிங்கிற புல்லாங்குழல் வாசிச்ச உடனே கோபிகள்லாம் ஓடி வந்துடுறாங்க. அதுல கோபிகள்லாம் சொல்றாங்க, ஒரு கோபி சொல்றா, நீ வந்து யமுனா நதிக்கரை பக்கம் போயிடாது. ரொம்ப அழகா எழுதிக்க ரொம்ப வருஷம். என்ன சொல்றாரு? ஒரு கோபி சொல்றா, ஏ கோபிகளே, நீங்க யமுனா நதிக்கரை பக்கம் போயிடாதீங்க. ஏன் போக கூடாது? அங்க முதலே ஏதா இருக்கா? இல்ல இல்ல, முதலே எல்லாம் இல்ல. அங்க ஒரு ஆபத்தான ஆள் நிப்பாரு. வம்சி, அந்த வம்சி வரட வம்சி வட்டா, விருந்தாவன்ல வம்சி வட்னு ஒரு இடம் இருக்கு. அந்த வம்சி வட்ல இடத்துல இந்த கிருஷ்ணா புல்லாங்குழல் வாசிப்பாரு. கோபிநாத் இந்த கோபிநாத் புல்லாங்குழல் வாசிப்பாரு. கோபிகளுடைய நாதனர். இந்த கோபிநாத் புல்லாங்குழல் வாசிச்சா என்ன ஆயிடும்? உங்களுக்கு எல்லாத்துலயும் பற்றுதலே போயிடும். உங்க குழந்தைங்க இந்த கோபி எல்லாம் சமைச்சிட்டு இருந்தா அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த கிருஷ்ணா வம்சிங்கிற புல்லாங்குழல் எடுத்து வாசிட்டா, கிருஷ்ணர் வந்து வம்சி வட்டால யமுனா நதிக்கரையில அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிட்டா, கோபிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த புல்லாங்குழல் ஓசி கேட்டா ஓடிடும். ரொம்ப ஆபத்தான அளவு. அவ்வளவுதான். அங்க போனா நீங்க திரும்ப வரமாட்டீங்க. யார் ஒருத்தர் வந்து கோபிநாதருடைய தாமரை திருவடியில ஒரு முறை தரிசனம் பண்றாங்களோ, அவர் புல்லாங்குழல் ஓசையை கேட்கிறாங்களோ, அவ்வளவுதான், அவங்க லைஃப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க பௌதியத்துல நத்திங், ஜீரோ. பௌதிக ஆசையெல்லாம் போயிடும், பற்றுதலே எல்லாம் போயிடும். அந்த கோபிநாதருடைய தாமரை திருவடிகள். ஜெயதாம் சரதா பங்கோ மமமந்த பதில்கள் ராஜா மதன மோகனோ திவ்ய விருத்தாண்ட கிருஷ்ண சிம்ஹ ஸ்ரீமான் ராசரசாரம்பி வம்சி வரடஸ்தக கர்ஷம்பேனும் ஸ்வரே நித்யம் ஸ்ரீ கோபிநாதாசேஸ்வரனக. ராசலீலை வம்சி வாட்டில கிருஷ்ணா வந்து கோபிகளோடு நடந்தவன்.
வம்சி வர கஷ்டம் வேணும். அந்த புல்லாங்குழல் ஓசை கேட்டுட்டா அவ்வளவுதான், கோபிகள் எல்லாம் ஓடிடுவாங்க. இளம் கோபிகள்லாம் கிருஷ்ணாவுடைய தாமரை திருவடிகளுக்கு போயிடுவாங்க. அவ்வளவு ஆக்கிர செய்தி கிருஷ்ணா எல்லாத்தையும் கவர்ந்துடுவார். 2-3 வெரைட்டி புல்லாங்குழல் வச்சுட்டு எல்லாத்தையும் கவர்ந்துடுறாரு. அவ்வளவு அழகு. வேணும் கனந்த மரவிந்த தலாயதாஸ். கிருஷ்ணா ஏற்கனவே அழகு. அந்த அழகுக்கு அழகு செய்கிற மாதிரி தலையில ஒரு மயிர்பீலி வேற யசோதமா வச்சுட்டாங்க. வர்ஹாவதம்சம் அசித அம்புத சுந்தரா. சாமசுந்தரனுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி மயிர்பீலி. கந்தர்ப்ப கோடி காமனியா. ஒரு காமதேவன் நம்ம முன்னாடி வந்தா நம்ம அவுட்டு, பினிஷ். ஒரு காமதேவனை பார்த்தாலே எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க. அவ்வளவு அழகா இருப்பாரு மன்மதன். என்ன கேட்பாங்க, நீ என்ன பெரிய மன்மதனா இல்லையா? ஏன்னா மேக்கப் போட்டு வந்தா நீ என்ன பெரிய மன்மதனா, நீ என்ன பெரிய ரதியா? அப்ப என்ன அர்த்தம்? மன்மதனும் ரதியும் அவ்வளவு அழகு. அப்சரஸ் தேவதைகள ரதி ரொம்ப அழகு, தேவர்கள மன்மதன் ரொம்ப அழகு. இவங்க கிருஷ்ணர் முன்னாடி பிச்சை எடுக்கணும். காமதேவன் கிருஷ்ணா உங்க அழகுல கொஞ்சம் பிச்சை கொடுக்குறீங்களா? ஏன் கிருஷ்ணன் எப்படி இருப்பாரு? கந்தர்ப்ப கோடி கமனிய, கோடிக்கணக்கான மன்மதர்கள் சேர்ந்து வந்தாலும் கிருஷ்ணர் முன்னாடி அழகுக்கு பிச்சை எடுக்கும். கிருஷ்ணா கொஞ்சம் அழகு பிச்சை கொடுக்கல. தட் இஸ் கிருஷ்ணாஸ் பியூட்டி. அதுதான் கிருஷ்ணாவுடைய அழகு. கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷ சோபம். கோவிந்தம் ஆதி புருஷம். அந்த கோவிந்தன் ஆதி புருஷனை நான் வணங்குகிறேன். சும்மா இல்ல கிருஷ்ணா. நாம பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு அழகான ஆளை விட்டுட்டு இந்த பூமியில அழகான ஆளை தேடிட்டு இருக்கோம். ஒரு ஆணு ரொம்ப அழகான பொண்ணு கிடைப்பாளான்னு தேடுனா, ஒரு பொண்ணு ரொம்ப அழகான ஆண் கிடைப்பா, இங்க கிடைக்கவே மாட்டாங்க. அது கிருஷ்ணாட்ட தான் வரணும். இந்த பூமியில எவ்வளவு 14 லோகத்துல சுத்தினாலும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு அழகான பையனை பார்க்க முடியாது. சும்மா டெம்பரவரியா ஒருத்தர் அழகா தெரியலாம், ஆத்மாவை எடுத்துருங்க பினிஷ். ரொம்ப இந்த பையன் ரொம்ப அழகா இருக்காரு, ஆனா உடலை விட்டுட்டாரு, அடுத்த 1 ஹவர்ல அவர் உடம்பு போயிடும், பினிஷ். எது அழகை பார்த்தாங்களோ அந்த அழகெல்லாம் வீணா போயிடும். அதுக்கப்புறங்க அவர் சின்ன வயசுல ரொம்ப அழகா இருந்தாரு, அவ்வளவுதான், வயசாயிடுச்சுன்னா போச்சு. இங்க கௌமாரம். சோ கௌமாரம் யௌவனம். கிருஷ்ணாவுக்கு கௌமாரம் யௌவனம் நவ யௌவனம், நோ ஜரா. இங்க ஒருத்தர் அழகா இருப்பாரு, ஆனா ஜரா வந்துடும், பினிஷ். இதுதான் ஜீவாத்மாவுக்கு கிருஷ்ணாவுக்குள்ள வித்தியாசம். ஜீவாத்மாவுக்கு கௌமாரம் யௌவனம் ஜரா. கிருஷ்ணருக்கு கௌமாரம் நவயவனம் நவயவனம். சோ அதனால இந்த கிருஷ்ணாவுடைய அழகு, இந்த விருந்தாவனத்தில் இருக்கிற பக்தர்கள் என்ன பாக்கியம் பண்ணிருக்காங்க, அந்த அழகை அனுபவிக்கிறாங்க. அவங்க அச்சம் மரியாதை போன்றவங்கெல்லாம் அப்பாற்பட்ட பக்தி செய்யறாங்க. தூய பக்தி தொட்டுக்கிற தளத்துக்கு வந்துட்டா கிருஷ்ணருக்கு மேல பயம்லாம் போயிடும். ஓ கடவுள் என்ன தடிச்சிருவாரோ, கடவுள் மேல நோ, அந்த மாதிரி பக்தி கிடையாது. சோ இயல்பான இயல்பான பக்தி. அது ரசங்கள் அங்க பரிமாற்றம் ஏற்படும். ரசங்கள்ல பரிமாற்றம். பக்தியில தூய பக்தி தொண்டுன்னு ஒரு நிலைக்கு ஒருத்தர் வரும்போது அப்ப இந்த ரசங்கள்ல பரிமாற்றம் இருக்கும். கிருஷ்ணருடைய நண்பனாக, காதலியாக, உறவினராக, பெற்றோராக, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். எப்ப அது நடக்கும்? எப்ப தூய பக்திங்கிற தொண்டுக்கு வர முடியும்? எப்போது தூய பக்திங்கிற தளத்துக்கு வருவார்? எப்ப அனர்த்தங்கள் போகும்? மாமேச்சோ அவ்யவிச்சாரேன பக்தி யோகேன ஜஸ்யவே சகுணாம் சமஜீதை தான் பிரம்ம பூயாய. அவ்யவிச்சாரேன பக்தி, கலப்படம் இல்லாத பக்தி செய்யும் போது அந்த 3 குணத்தை கடக்க முடியும். இந்த 3 குணத்தை கடந்தாதான் தூய பக்தியில நிலை பெற்று இருக்க முடியும். தூய பக்தி தோன்றுகிற நிலைக்கு வந்தாதான் ஒருத்தருக்கு நான் இந்த உடல் எல்லா ஆத்மா, நான் கிருஷ்ணருக்கு சேவகன், கிருஷ்ணாவுடைய நிரந்தரமான சேவகங்களை தளத்துல உறுதி அளிக்க முடியும். பிரம்ம பூயாயகள். சோ அதுதான் நம்மளுடைய சாண்டிங் அப்படி இருக்கணும். நம்முடைய நாம ஜபம், நம்ம சேவை எல்லாமே எந்த கலப்படம் இல்லாம தூய்மையா இருக்கும். தூயமாய் நாம் தூமலர் தூவி தொழுதுன ஆண்டாச்சு. தூய மனதோட, இல்லைங்க மனது அழுக்கா இருக்கு, சரி பரவாயில்ல வாங்க, இதை பண்ணிட்டே இருந்தா தூய்மையாயிடும்.
வாயினால் பாடி மனதினால் வாய் எடுத்து பாடணும், மனசுல பகவான் நினைக்கணும், காதுல கேட்கணும், புலங்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்பதான் தூய்மை அடையும். ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதே. எப்படி ரொம்ப அழகா இங்க பாருங்க, எவ்வளவு தூய பக்தி கொண்டு இந்த பிருந்தாவனத்து கோபுரங்களும் கோபிகளும் கிருஷ்ணாவுடைய குழந்தை பருவ லீலைகளை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணா வெளிப்படுத்தல. மதுராவிலையும் வெளிப்படுத்தல, துவாரகையிலையும் வெளிப்படுத்தல. கிருஷ்ணாவுடைய பால்ய லீலைகளை யார் மட்டும் அனுபவிச்சாங்க? பிருந்தாவன வாசிகள் மட்டும்தான் அனுபவிச்சாங்க. துவாரையிலையும் கிடையாது, மதுரையிலையும் கிடையாது, அயோத்தியாலையும் கிடையாது, எந்த அவதாரத்திலையும் கிடையாது. கிருஷ்ணனுடைய எந்த அவதாரத்திலையும் கிடையாது போது மற்ற தேவர்களை பத்தி சொல்ல, பிருந்தாவன வாசிகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் கிருஷ்ணாவுடைய பால்ய லீலைகளை அனுபவிக்கிறது. சோ வேற என்ன பிரபா சொல்லியிருக்காரு? சோ இந்த பசுக்களையும் தானியங்களையும் பெற்றுள்ளவர் தன் உணவு பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். மனித சமூகத்தின் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவையாக இருப்பது இதுதான். இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைன்னு சண்டை போட்டிருக்கான். இந்த மாதிரி எனக்கு மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுக்குமா, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, நீ இதை பண்ணுனா எல்லாமே கிடைக்கும், ஆனா பண்ண மாட்டாங்க. சோ இதுதான் பிரச்சனை. பசுக்களையும் தானியங்களையும் பெற்றுள்ளவரால் தன் உணவு பிரச்சனையை தீர்க்க முடியும். அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க பசு பராமரிக்கிறது? எவ்வளவு தானியங்கள் உற்பத்தி பண்றாங்க? அப்புறம் எப்படி பிரச்சனை தீரும்? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை தீர்க்க மாட்டாங்க. நான் எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்கிறேன். நான் முதல்ல இவனை பார்த்து கேட்கணும், நீ தானே போன வருஷம் எதிர்கட்சி ஆளுங்கட்சியில இருக்கு. இப்படி சும்மா மேடை போட்டு இவன் அவனை திட்ட வேண்டியது, அவன் இவனை திட்ட வேண்டியது, இதே வேலைதான். ஆளுக்கு ஒரு டிவி சேனல் வச்சுக்க வேண்டியது, இந்த சேனல்ல போற அந்த சேனல் அவங்க போய் திட்ட வேண்டியது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்களே காமிச்சு கொடுத்துக்கிறாங்க. இப்போ யாரு எந்த தலைவர் நல்லவர்? யாருமே நல்லவர் இல்லை. ஏன்னா இவன் சேனலை பார்த்தா அவன் கெட்டவன் தெரிஞ்சிடும், அவன் சேனலை பார்த்தா இவன் கெட்டவன். அப்ப ஆபத்துல எல்லாம் ஒரே குட்டையில் ஒண்ண மாட்டேங்குது. ஆபத்துல எல்லாம் ஒரே குட்டையில் ஒண்ண மாட்டேங்க. பொதுமக்கள் அப்படிதான் இருக்காங்க, முட்டாள் மக்கள். சோ மனித சமூகத்தில் பொருளாதார பிரச்சனை தீர்ப்பது தேவையாக இருக்கிறதுதான். இவ்விரண்டையும், பசு பராமரிப்பு, தானியம் உற்பத்தி, இந்த இரண்டையும் தவிர மற்ற அனைத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையான தேவைகள், unnecessarily artificially generated everything, தேவையில்லை. இந்த செயற்கை தேவைகளில் மனிதன் மதிப்பையும் தன் வாழ்வையும் நேரத்தையும் வீணாக கழிக்கிறார். வீணா போன சமுதாயம் சமுதாயம். இந்த மாதிரி செயற்கையான நேரத்தை செயற்கையான தேவைகளை உற்பத்தி பண்றதுக்கு எதை உற்பத்தி பண்ணணுமோ, எதை பாதுகாக்கணுமோ, எதை பராமரிக்கணுமோ அந்த ரெண்டையும் விட்டுட்டு, பசு பராமரிக்கிறதும் தானியங்கள் உற்பத்தி பண்றதை விட்டுட்டு சோ மெனி பிளான்ஸ், எக்கச்சக்கமான திட்டம் போடுறாங்க. இந்த திட்டம் எல்லாம் மதிப்புயர்ந்த தன் வாழ்வையும் நேரத்தையும் வீணாக கழிக்கிறார். ரொம்ப ஒரு தீர்க்கதரிசி. முன்ன நடந்தது இப்ப நடக்கிறது எல்லாம் சொல்லிட்டாரு, நடக்க போறது. அவர்தான் தீர்க்கதரிசி ஆச்சாரியா. பாருங்க அடுத்தது பிரபா என்ன சொல்றாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித சமூகத்தின் போதகர் என்ற முறையில், கிருஷ்ணர் தான் உண்மையான போதகர், அவர் தான் அது கீதா ஆச்சாரியர், கீதையினுடைய ஆச்சாரியர். அதனால பகவான் என்ன சொல்றாரு? போதகர் என்ற முறையில் வைசியர்கள் அல்லது வணிகர்கள் பசுக்களையும் காளைகளையும் மேய்த்து அவற்றுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதை தமது சொந்த உதாரணத்தின் மூலம் காட்டினார். பர்சனல் எக்ஸாம்பிள் முன்னாடி காமிக்கிறாரு. பலராமர் ஏற்கலப்பு வச்சுட்டு இருக்காரு, கிருஷ்ணா கன்றுகளோடு பசுக்களோடு இருக்காரு. ரெண்டு முக்கியம். ஏற்கலப்பை சும்மா தோல்ல ஏதோ கையில வச்சுக்கிட்டு வச்சுட்டு இருக்காரு. ஏற்கலப்பை எது உணர்த்துது? இந்த பூமி விவசாயத்துலதான் நம்ம செழிப்பா இருப்போம். சோ பலராமர் ஏற்கலப்பை வச்சிருக்காரு, கிருஷ்ணா பசுக்களோடு கன்றுகளோடு இருக்காரு. ரெண்டு பேரும் கிருஷ்ண பலராமருடைய நோக்கம் ஏகோ விம்சே. இப்ப படிச்சீங்களா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி? ஏகோ விம்சே விம்சதிமே விஷ்ணுசு பிராபிய ஜென்மனி ராமகிருஷ்ணா இதுவோ பகவான் மறந்துச்சு. ஏகோ விம்சே விம்சதிமே விஷ்ணுசு பிராப ஜென்மனி ராமகிருஷ்ணா இதுவோ பகவான் அகரத்மரம். இந்த பூமியில கிருஷ்ணரும் பலராமரும் தோன்றுனாங்க. எதுக்காக? இந்த ரெண்டு விஷயம் முக்கியம்.
நல்ல நீங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணுமா, உங்க தர்மத்துல நல்லபடியா நடக்கணுமா, இது ரெண்டும் பண்ணுங்க. பசுக்களை பராமரிங்க, தானியங்களை உற்பத்தி பண்ணுங்க, அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணுங்க, பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, எல்லாரும் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கலாம். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இதை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே சொந்த உதாரணத்துக்கு மூலமா கிருஷ்ணர் காமிச்சார். மனிதருக்கு பசு தாயாகும், பால் கொடுக்கிறவங்க தாய், சாதம் போடுறவங்க தந்தை இல்லையா. உழைக்கிறவர் தந்தை, பால் கொடுக்கிறவங்க தாய், உழைக்கிறவங்க தந்தை. அப்பா நமக்காக வெளியில போய் உழைச்சிட்டு வராங்க, அம்மா வந்து வீட்டுல சமைச்சு சாதம் போடுறாங்க, பால் கொடுக்குறாங்க. அப்ப பசு வந்து தாய், எருது வந்து தந்தை, காளை வந்து தந்தை. தாய் தந்தை ஒப்பானாங்க. சோ பிரபா என்ன சொல்றாரு, மனிதனுக்கு பசு தாயாகவும் காளை தந்தையாகவும் இருக்கின்ற என்பது ஸ்மிருதி சாஸ்திரம் கட்டளை, சட்டமாகும். சட்டம் இது, லா. ஆக்சுவலி ஸ்மிருதி சாஸ்திரோட லா என்னது? ஸ்மிருதி சாஸ்திரோட சட்டம் வந்து நீ பசுவை அம்மாவா நினைக்கணும், காளையை அப்பாவா நினைக்கணும். இதுல கைய வச்சா உன்னை தூக்குல போடும், உன்னை தலைகளை கட்டி தொங்க விடணும். இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை வந்து அரசாங்கம் நிறைவேற்றாத வரைக்கும், எந்த ராஜ்யத்துல இத சட்டம் நிறைவேற்றப்படலையோ அந்த ராஜ்யம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, நிம்மதி இல்ல, எல்லாம் வரும். அடுத்தடுத்து இயற்கை பேரிடர் எல்லாத்தையும் சந்திக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து பசு வந்து தந்தை, இதுதான் நேஷனல் அனிமல், என்னுடைய நேஷனல் அனிமல் கவ், என்னுடைய புல் வந்து எனக்கு வந்து தந்தை, பசு வந்து தாய். இதுல யாராவது கையை வச்சா இமீடியட்டா அவருக்கு பனிஷ்மெண்ட், ஹேக் பண்ணிடுவார், தொங்க விட்டுருவோம், நடு ரோட்ல வச்சு தூக்குல மாட்டிடும். தனியாலாம் போய் ஜெயிலுக்குள்ள தூக்குல போடக்கூடாது, சமுதாயத்துல கூட்டு நடு ரோட்ல வச்சு தூக்குல தொங்க. அப்ப அதை பார்த்தா யாரும் பசு மேல கை வைக்க கூடாது, காலை மேல கை வைக்க கூடாது. இது சட்டம், இந்த லா கொண்டு வரும். சோ இது சட்டமாகும். குழந்தை தாய்ப்பாலை குடிப்பது போல மனித சமூகம் பசுவின் பாலை குடிப்பதால் அது நமக்கு தாயாகும். வேற குழந்தையை பராமரிக்க தந்தை சம்பாதிக்கிறார், காலை நிலத்தை உழுகிறது. தாய் தந்தையை போல விளக்கும் பசுவையும் காலையும் கொள்வதன் மூலம் மனிதன் தன் ஜீவ நாடியை அறுத்துக் கொள்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறான். எந்த சமுதாயம் பசுவையும் காலையும் துன்புறுத்துதோ அவன் தன்னை தானே அழித்துக் கொள்கிறான், தன் ஜீவ நாடி. ரொம்ப என்ன சொல்றாரு, தன் ஜீவ நாடி அறுத்துக் கொள்றாரு. மர்டர் அட்டம்ப்ட், அது சூசைட் அட்டம். பசுவை கொள்றதுனால நம்ம தற்கொலை செஞ்சுக்கிறோம். ஆக்சுவலி தன் நாடியை அறுத்து கொண்டு விடுகிறான். பசுக்களும் காளைகளும் சிவப்பு, கருப்பு, பச்சை, மஞ்சள், சாம்பல் முதலான பல நிறங்களை கொண்டிருந்தன என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றின் அழகிய நிறங்களும் சுகாதாரமான சிரித்த முக தோற்றமும் புத்துணர்வை அளித்தன. பசு பக்கத்துல போய் பாருங்க, ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த கண்ணுக்குட்டி பார்க்கும்போது, பசு பார்க்கும்போது அவ்வளவு பியூரிட்டி வரும், அவ்வளவு சந்தோஷம் வரும், மனசுல ஆனந்தம் வரும். அந்த வைப்ரேஷன், அந்த எதிர்மறையான சிந்தனையே வர, நல்ல எண்ணங்கள் தான் வரும், நல்ல சிந்தனை தான் வரும். அது அவ்வளவு ஆஸ்பீஷியஸ், அவ்வளவு மங்களமானது. அனைத்துக்கும் மேலாக பகவான் புகழ்பெற்ற தமது புல்லாங்குழலை வாசிப்பது வழக்கம். அவரது புல்லாங்குழலிருந்து எழும் ஓசை அவர் எல்லாரும் கவரும். எப்படி ரொம்ப அழகா எழுதி தற்போது. அதனால என்ன பண்றது, இதெல்லாம் கேட்க முடியுது, படிக்க முடியுது, நடைமுறையில என்ன பண்றது, அது நடைமுறையில என்ன பண்றது? அட்லீஸ்ட் நம்மளால என்ன முயற்சி பண்ணலாம். சரி, என்னால பசு பராமரிக்க முடியல, யாராவது பசு பராமரிச்சுன்னு உதவி செய்யலாம். சரி, இந்த பசுக்கு நான் வந்து இவ்வளவு ஃபீட் பண்றேன், என்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னால பசு பராமரிக்க முடியல, நான் இதை உங்களுக்கு இது பண்றேன் அப்படின்னு. கோரக்ஷா, பசு பராமரிப்பு, பசுமாவுக்கு தானியம் வாங்கி கொடுக்கிறது, வைஷ்ணவர்கள், பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் பக்தர்களுக்கு சேவை பண்றது, பசுக்களுக்கு சேவை பண்றது, இதெல்லாம் வந்து இந்த வீணா போன சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கான வழி, வேற வழியே இல்லை. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பூமியில பசுக்கள் நல்லா சந்தோஷமா இருந்து, எந்த பூமியில பசுக்கள் சந்தோஷமா சுத்தி வருதோ அந்த பூமி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது, பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த பூமியில பசு உயிர் வாழ போராடுதோ அந்த பூமி சபிக்கப்பட்டது.
அந்த சமுதாயம் சபிக்கப்பட்டது, இறைவனால் கைவிடப்பட்டது. பாவத்துல படிச்சேன், போன 2-3 நாளுக்கு முன்னாடி படிச்சேன், ஃபர்ஸ்ட் கேண்டோல. எந்த சமுதாயத்துல பசுக்கள் கைவிடப்பட்டதோ அந்த சமுதாயம் இறைவனால் கைவிடப்பட்ட சமுதாயம், பகவானால் கைவிடப்பட்டாச்சு, போச்சு அந்த சமுதாயம், பினிஷ். அதனால இது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இது கூடுமான வரைக்கும் இது ஒரு அவேர்னஸ், இது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த விழிப்புணர்வு நாட்டு பசுமாடுகளை பாதுகாக்கணும், கோமாதா வந்து பாதுகாக்கப்படணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் ஜனங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் எப்படி எளிமையா வாழ்றதுன்னு ப்ரோபா சொல்லி கொடுத்திருக்காரு, எப்படி பக்தி செய்யணும், எப்படி பகவான் நினைச்சிட்டு இருக்கணும், எப்படி வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், எப்படி பசுக்களுக்கு சேவை பண்ணி இது மூலமா சமுதாயத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, சமுதாயமே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமா இருக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த பாகவத தர்மம் எடுத்துக்கணும். ஏன்னா பாகவதம் இதுதான் வலியுறுத்து. அந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றத தவிர கலியுக மக்களை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லை. ஹரிநாமம் பாகவத தர்மம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். பாகவதம் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்